இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கேடு என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் பேக் ஸ்லைடிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, பின்மாற்றம். ஒருவனுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தை நோக்கி போகும்போது அவனுடைய எல்லாமே சீர்குலைந்து போகிறது. வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே சீர்குலைந்து போகிறது. பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகிறது. அவன் எல்லாவற்றையும் இழப்பான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையான காரியமும் காணப்படாது. வேதனையும் துக்கமும் கண்ணீரும் நிறைந்துதான் அவனுடைய வாழ்க்கை காணப்படும். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவார்? 1வது வசனம் 2வது வசனத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களுடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவார். இந்த 4வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று. அப்போ பின்மாற்றக்காரன் மேல தேவனுடைய கோபம் இருந்தது. அவன் எப்பொழுது கர்த்தரிடம் திரும்பினானோ அப்பொழுது அந்த கோபம் அவனை விட்டு விலகிற்று. தேவனை விட்டு திரும்புகிறவன் தேவ கோபத்துக்கு உள்ளாகிறான். தேவனிடம் திரும்புகிறவன் தேவ சிநேகத்துக்கு உள்ளாகிறான். நீ வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்து தம்முடைய கோபத்தை மாற்றி வைத்துவிட்டு உன்னுடைய சீர்கேட்டை குணமாக்குவார். தேவ கோபத்துக்கு உள்ளாகும்படியான எல்லா வழிகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இந்த இளையகுமாரனை பார்த்தீர்களா? ஆமென். தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரோடு இருந்தான், அவர் சமூகத்தில் இருந்தான். பெற்றுக்கொண்ட பிறகு தகப்பனை விட்டு தூரம் போனான், பின்மாற்றத்தை நோக்கி போனான். அவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அவன் நினைத்தது போல காணப்பட்டாலும் போக போக எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் அவன் எல்லாம் நஷ்டப்பட்டு கடைசியில் அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட ஒழுங்கா புசிக்க கிடைக்காமல் வேதனையோடு காணப்பட்ட போதுதான் அவனுடைய புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை நினைத்து வார்த்தைகளை கொண்டு தகப்பனிடம் திரும்பினான். நான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தகப்பனை நோக்கி நடந்து வரும்போது, அவன் திரும்பின போது தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனை மனப்பூர்வமாய் சிநேகித்து அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவனுடைய சீர்கேட்டை குணமாக்கினார். திரும்புகிறவன், கர்த்தரிடத்தில் திரும்புகிறவன் கிருபையின் காலத்திலே தேவனிடத்தில் தன் பிழைகளை தன் பாவங்களை உணர்ந்து திரும்புகிறவன் மேல தேவன் தம்முடைய நேச கொடியை பறக்க விடுவார். தேவ கோபம் அவர்களை விட்டு நீங்கும், அவர்கள் சீர்கேடு குணமாகும். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை தேவன் கேட்க பண்ணினதின் நோக்கத்தை அறிந்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எந்த இடிந்து போன வாழ்க்கையும் பாழாய்ப்போன நிலையும் கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க, பயிர் நிலமாக்க, திரும்ப கட்ட அவர் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். அவர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவாராக. இரக்கமுள்ள தேவனே, எங்களை புதுப்பிக்கிறவரே, எங்கள் சீர்கேட்டை குணமாக்குகிறவரே, அப்பா, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடமாய் திரும்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. எங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எந்தெந்த நிலை சீர்குலைந்து இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உண்மையாய் உம்மிடம் திரும்பும்படி கர்த்தர் கிருபை செய்யும்.
இவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய், உமக்கு மகிமையுள்ள சாட்சியாய் நிறுத்தும். இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருப்பதாக. கிருபை சமாதானமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.